Hi friends, இதான் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கேரளாவுக்குள்ள வந்து என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம். வெல்கம் டு கேரளா, கீஃப் லெஃப்டில் போங்களா பெனால்ட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அது பாலக்காடு டிஸ்ட்ரிக்ங்க. கோயம்புத்தூர்லேருந்து வர்றப்போ நம்ம வர்றது வந்து பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்லேயே என்ட்ரு ஆகும். லோக்கலில் இந்த மாதிரி நீல நிலையாக நிற்கிறதா இங்கே வந்து ப்ரைவேட் பஸ்ஸுமாங்க. கவர்மெண்ட் பஸ் எல்லா ஸ்டாப்லேயும் நிற்காது, ஏதாவது ஒரு சில மெயின் ஸ்டாப்ஸில் மட்டும் தான் நிற்கும். இப்போ நீங்கள் கேரளா வர்றப்போ மெயினாக வந்து 2 பேர் ஹெல்மெட் போட்டு வரணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த செக் போஸ்ட், அதாவது ஸ்டார்டிங் நீங்கள் உள்ளே வந்தோன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி இருக்கும். விலங்கெல்லாம் கொண்டு வரீங்கன்னா இங்கே வந்து செக் பண்ணுவாங்க. இதை தாண்டி நீங்கள் வந்தோன்னா ஒரு போர்டு பார்ப்பீங்க. இந்த போர்டில் பாலக்காடு 22 கிலோமீட்டர், கொச்சி 154, திருவனந்தபுரம் 374 கிலோமீட்டர்னு இருக்கும். இதை நீங்கள் தாண்டின உடனே கரெக்டாக பாலத்துலேருந்து 200 மீட்டருங்க. இதை தாண்டி நீங்கள் முன்னாடி போனோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பம் இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஏஐ கேமரா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பிடிச்சி உங்களை அனுப்பிடும் நேராக. ஹெல்மெட் ஒரு ஆள் போடலன்னா 500 ரூபா ஃபைனு, 2 பேரும் போடலன்னா 1000 ரூபா ஃபைனு. உங்கள் வண்டி நம்பரை பார்த்து நேராக சலான் ஜென்ரேட் ஆகி உங்களோட ரெஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் வந்துடும். உடனே வருமானு கேட்டிங்கன்னா உடனே வராது. 1 வீக் டைம் எடுத்துக்க. நீங்கள் நினைப்பீங்க நான் இன்னைக்கு க்ளோஸ் சேஞ்ச் ஆகி போயிட்டேன்னா இன்றைக்கி வரல நாளைக்கு வரல நினச்சிங்கன்னா அவ்வளோதான். கிட்டத்தட்ட இந்த சலான் உங்களுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் கூட பிடிக்கலாம். ஒரு சிலருக்கு 1 மாதம் முடிச்சு கூட சலான் வந்திருக்கு. அப்படியே கொஞ்சம் தாண்டினோன்னா ரைட் சைடில் ஒரு ரயில்வே போர்டு இருக்குது. இந்த வாளையார் ரயில்வே ஸ்டேஷன், பார்டர் ரயில்வே ஸ்டேஷன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டிப்போங்க, வாளையாறு மரத்தோட டிப்போ. அப்படியே மலபார் சிமெண்ட்ஸு. அப்படியே கொஞ்சம் தூரம் தாண்டி போனோம்னா தமிழ்நாட்டில் இல்லீகல்னு தடை பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா லாட்ரி. அந்த லாட்ரி வந்து நிறையா பேர் வந்து கேரளாலேருந்து வாங்கிட்டு போகிறீங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்படி நீங்கள் லாட்ரியை வந்து கேரளாவில் நீங்கள் வாங்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் தமிழ்நாடு பார்டரை தாண்டினீங்க அப்படின்னா போலீஸ் உங்களை கைது பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரூல்ஸ் தெரியாமல் யாருமே லாட்ரியெலாம் வாங்கிட்டு போகாதீங்க. அவங்க வாங்குறாங்க இவங்க வாங்குறாங்கன்னு வாங்கிட்டு போனால் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. லாட்ரி ஷாப்ஸ் வாழையார் இங்கே தான் லாட்ரிலாம் வாங்குவாங்க. இங்கேயும் கேமரா இருக்குது. வர்ற வண்டியை மட்டும் இல்லைங்க, உள்ளே போகிற வண்டியுமே பின்னாடி சைடில் கேமரா வச்சு அதையுமே டிடெக்ட் பண்ணுறாங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது அப்படியே போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா மத்தியான நேரம் வெயில் கொளுத்தும். உடனே எனக்கு என்னன்னா கேரளானா ஒரே கூலிங்காக இருக்கும், நதியாக இருக்கும் அப்படிலாம் நினச்சிட்டு வந்துடாதீங்க. எல்லா ஏரியாலையும் வெயிலும் அடிக்கும், குளிரும் இருக்கும், ரிவரும் இருக்கும். ரைட் சைடில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வரும். அப்படியே போனால் 50 ஸ்பீடில் தான் போகணும். அதை மீறி நீங்கள் போனீங்கன்னா அடுத்த கேமராவில் ஒரு ஃபைன் அடி வாங்குவீங்க. அது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரெண்டாவது ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க. இதுதான் சந்திராபுரம் வாங்க. இது ஒரு மெயின் ஏரியாங்க. இதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்கீங்களா, தமிழ் ஃபேமிலிஸ் தான் அதிகம், மெஜாரிட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பழைய செக் போஸ்ட்டு இப்போ இல்லை, அதனால பால் அடைச்ச பழைய பேய் பங்களா மாதிரி மாறிடுச்சு. மறுபடியும் முன்னாடி போனீங்கன்னா நிறையா பேர் இங்கேயும் தமிழ்நாட்டிலேருந்து வர்றாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன், நீங்களே பார்த்துக்க. ரைட் லெஃப்ட் சைடில் வரும். இது பேர் தான் 2D ஷாப், கல்லுக்கடை. கல் குடிக்கிறதுக்காக நிறையா பேர் வருவாங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது சூர்யா ஸ்வாகத் இருக்குது. அது பாருங்க, பாரு ரெஸ்டாரண்ட். அங்கே போய் சாப்பிட்டு ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் பிரிகோட் மீடியன் மில்லுங்க. இது பெரிய ஒரு நூல் மில்லு. அங்கேருந்து நீங்கள் ரைட் கட் பண்ணிங்கன்னா அந்த சைடு சிப்ஸு கடைலாம் இருக்கும். சிப்ஸு லாட்ரி அந்த மாதிரி வாங்குறதா தான் வாங்கிட்டு திரும்ப தமிழ்நாட்டுக்கு போயிடலாம். இன்னும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு இன்னும் உள்ளே போயிட்டுருக்கோம். இங்கேருந்து கொச்சி 142 கிலோமீட்டருங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மான் பார்க்காக இருந்துச்சு. மானவெல்லாம் உள்ளே துரத்தி விட்டுட்டு இப்போ தடிப்பி இப்போ வாக்கிட்டாங்க. அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிம்ஸ் ஹாஸ்பிட்டல். இது ஒரு பெரிய பாலக்காடு இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் காலேஜ் சொல்லுவாங்க பிம்ஸ். இது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு எகைன் நீங்கள் அப்படியே போகிறப்ப எங்கள் ஊருக்கு போகிறதுக்கான வழி தான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்க போகிறேன். யாரோ ஒருத்தர் குடிச்சிட்டு மட்டையை கிடக்கிறாரு. மொட்டை வெயிலில் தூங்குறாரா இல்லை மட்டையாயிட்டாரான்னு தெரில. தலை ஒரு சைடு டயர் மேலே இருக்கு. இதே போனீங்கன்னா இந்த மாதிரி ரோட்டில் வச்சுருந்தாங்கன்னா சைடில் வந்து வெட்டுறாங்க, இந்த செடியெல்லாம் வெட்டுவாங்க அந்த டைமில். இப்போ ரைட் லெஃப்ட்டில் கட்டாக போகிறோம். 14 ஸ்டாப் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டாப்பை வந்து சொல்லுவாங்க. இங்கேருந்து நம்ம வந்து உள்ள ரைட் லெஃப்ட்டில் கட் பண்ண போகிறோங்க. லெஃப்ட்டில் கட் பண்ணுற போகிற பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும். வீடு வாடகைக்கு இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது. அது பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ரோடு போகும். இதாங்க நம்ம ஊருக்கு போகிற ரோடு.
பூலாம்பாறைக்கு போகிற ரோடு. இது ஒரு பழைய சந்திர கம்பெனியாக இருந்துச்சு, இப்போ எலக்ட்ரிக் EV ஸ்டேஷன் ஆயிடுச்சுங்க. பக்கத்தில் கடை மத்தியானம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, மொட்டை வெயில யாரும் வரமாட்டாங்க. இது கேஸ் ஸ்டேஷனாக இருந்துச்சு, அதுவும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்ததான் அப்படியே கீழே கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் தூரம் போனோம்னா ரைட் சைடில் இன்னோடெக். இது வந்து பிளாஸ்டிக் கம்பெனிங்க. இந்த பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டில் கம்பெனி. சைடில் பார்த்தீங்களா, இங்கே தான் பெரிய, எங்கள் ஊரில் தான் பெரிய EV ஸ்டேஷன் இருக்குது. 110 kV சப்ஸ்டேஷன் இருக்கிறனால இங்கே இருந்த கரண்ட் எல்லாம் ஒருக்குமே போகுது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பெரல் ஃபார்ம்ஸு பெட்டு கம்பெனி. பெட்டெல்லாம் வேணால் நீங்கள் வந்து கம்மி ரேட்டுக்கு வாங்கிக்கலாம், டைரெக்டாக நீங்கள் வாங்க முடியும். அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா இது ஒரு பெரிய வாட்டர் டேங்க். இந்த வாட்டர் டேங்க்ல இருந்து தான் மலம்புலாவிலேருந்து வர்ற தண்ணியை இங்கே சேகரித்து இங்கேருந்து எல்லா பக்கம் கொடுக்குறாங்க. இதுவுமே எங்கள் ஊரில் தான் இருக்குது, பூலாம்பாறை வாட்டர் டேங்க். இதை தாண்டிங்கன்னா பக்கத்துலேயே வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்கும், வாளையார் மிருக ஆஸ்பத்திரி, பூலாம்பாறைன்ட்டு. வாளையார் ஏரியாவுக்கு எங்கள் ஊரில் தான் ஒரு மாட்டாஸ்பத்திரி, அதாவது மிருக ஆஸ்பத்திரி, வெட்டினரி ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் தான் இருக்குங்க. இதை தாண்டி போனோம்னா சைடில் 2 சைடுமே ஊரில் இங்கேருந்து தான் கரண்ட்டே எல்லா ஊருக்கும் கொடுக்குறோன்னா பார்த்துக்கலாம். வாளையார் ஏரியாவுக்கு இதுவும் கம்பெனி தாங்க. இது வந்து சாக்கு கம்பெனி. இந்த கம்பெனி EM Polytechs லிமிடெட் வந்து சாக்கு கம்பெனி. இப்படியே போனோம்னா இதுதான் ராஜண்ணா ஃபார்ம். இங்கேருந்து தான் வந்து பால் வந்து நிறையா பால் சொசைட்டி கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இம்மானுவேல் சர்ஜிக்கல். இங்கேருந்து தான் ஊசி இந்த மாதிரி எல்லாம் தயாரிக்கிறாங்க, மெடிக்கல் ரிலேட்டடாக க்ளவுஸ் எல்லாம். அப்படியே ஒரு இறக்கம். இந்த இடத்தோட பேர் வந்து ஒட்டங்காடு மேடுன்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே உயரமான இடங்க மேடு. இங்க வர்றப்ப கவனமா வரணும், இதோடைய மாடல்லாம் வரும். இப்ப பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல ஒரு கம்பெனி வரும், எமிரேட் சிமெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஒயிட் சிமெண்ட் வெள்ளை சுண்ணாம்பு அடிக்கிறோட செவத்துக்கு இங்கே வாங்கிக்கோங்க. இது பழைய சிவசக்தி கம்பெனி. போஸ்ட் சிமெண்ட் போஸ்ட்லாம் இங்கே இருந்தால் வரும். கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க மக்களை. அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா ரைட் சைடில் பார்த்தோம்னா பூலாம்பாறை கிரவுண்டு. அப்படியே போனால் பூலாம்பாறை லேக் இருக்குது, குளம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு கோவில் வரும், பூலாம்பாறை அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில். இதை தாண்டி அடுத்ததான் அங்கே பச்சை கலர் தெரியுதான் பூலாம்பாறை ஜுமா மஸ்ஜித். இதுக்கு வந்துட்டோம். அங்கேருந்து அப்படியே போனோன்னா ரைட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பூலாம்பாறை கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஆஃபீஸுங்க. இதுதான் பூலாம்பாறைக்கு வந்துட்டோம். பூலாம்பாறையில் இதுதான் ஃபஸ்ட்டு ரைட் சைடில் வரதான் ஃபஸ்ட்டு தெரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வளைய போகிறவங்க வந்து செகண்ட் தெரு. அந்த வண்டி வந்த இடத்துல அந்த புளிய மரம் ஒன்று தெரியுதா, அதுலேருந்து ரைட்டில் போனீங்கன்னா செகண்ட் தெரு. அதுக்கு அடுத்து ஒரு கோவில் இருக்குது, கோவில் கட்டில் போனீங்கன்னா 3வது தெரு, 3வது ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க, தமிழில் தெருன்னு சொல்லிட்டு. நீங்கள் 2வது கட்டில் வளைஞ்சு போக போகிறோம். இதாங்க பூலாம்பாறை. பிடிச்ச லைக் பண்ணி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2வது கட்டில் வந்தோம்னா பாருங்கள் மக்களை, நேராக ரோட்டில் போகிறோம். என்ன இது அப்படின்னு பார்க்குறீங்களா, அதாங்க விநாயகர் பக்கத்தில் இருக்கிற ஐயப்பன் கோவில். அங்கேருந்து ரைட்டில் போகிறக்கும் லெஃப்ட்டில் போகிறக்கும் ரோடு இருக்குது. நைட்டில் யாராவது தெரியாமல் வந்து கோயிலில் இடிச்சிடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்ச யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.